என்டர்பிரனரா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு பிசினஸ்ல பண்ணக்கூடிய ப்ராசஸ், எக்ஸிகியூஷனு இது வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் டு ஒரு சின்ன கோல் செட்டிங் மாதிரி தான். பிசினஸ்ல வேரியபிள் பேவை வந்து யூஸ் பண்றதுல தப்பு இல்லை. அந்த சேலரி தாண்டி நம்ம இன்சென்டிவ்னு வரும்போது ஒரு டார்கெட் அமௌண்ட் அச்சீவ் பண்ணாதான் நீங்க ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் ஃபார் இன்சென்டிவ். ஈவன் ஏர்லியர் ஸ்டேஜில் அது உங்க கம்பெனி சின்ன கம்பெனியா இருந்ததுன்னா ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தட் வில் பிகம் மச் ஈஸி. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கூகுள். இந்த வீடியோக்குள்ள இன்னைக்கு நான் போறதுக்கு முன்னாடி நான் பேசுற வீடியோ எப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் கொஞ்சம் நேச்சுரலி வந்து ஒரு ஃபன் லவ்விங் பர்சன் தான். ஆஃபீஸ் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம். பட் ஆஃப் த லேட் இப்போ வந்து கொஞ்சம் நீங்க சிரிப்பு வரல அப்படின்னு சொல்றாங்க, வீடியோலையும் சிரிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க, எங்க ஸ்டாஃப் சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க யூஸரா வீடியோஸ், பழைய வீடியோஸ் எப்படி இருக்கு, இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கு மாதிரி என்னை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் பே. ஏன்னா இப்போ நிறைய டாபிக்ல நாங்கள் வீடியோ இப்போ போட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் எதை வேணாலும் எடுத்து ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் ஒவ்வொன்றும் என்டர்பிரனரா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பிஸ்னஸ் மேனாவோ என்டர்பிரனராவோ தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நான் பிஸ்னஸ்குள்ளே நுழையும் போது எனக்கு B2C B2B அந்த டிஃபரன்ஷியேஷன்லாம் இப்போ ஒரு லாஸ்ட் 5-7 இயர்ஸாக தான் தெரியுமே ஒழிஞ்சு, ஈவன் தோ ஐ ஆம் இன் 25 இயர்ஸ் இன் தி பிஸ்னஸ், வேரியஸ் பிஸ்னஸ். ஏன்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ நம்ம பாட்டுக்கு ஒரு தொழில் பண்ணுறோம், வருமானம் வருது, லாபம் வருது, அந்த ஆங்கிளில் போயிடுவோம். நான் B2Cனா என்ன, B2Bனா என்ன, இப்போ புதுசாக D2C. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டெர்மினாலஜியும் இப்போ நான் இதெல்லாம் வந்து நிறையா, இப்போ டேம் அப்படின்னா டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய டெர்மினாலஜிஸ், அப்புறம் பிஸ்னஸில் பண்ணக்கூடிய ப்ராசஸ், எக்ஸிக்யூஷனு. ஸோ இது முழுசும் நான் கற்றுக்கிறது ப்ளஸ் என்னுடைய அனுபவத்தில் இருந்து தான் நான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிட்டு வரேன். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு டாபிக் வந்து வேரியபிள் பே. ஸோ இந்த வேரியபிள் பே இப்போ நான் பேசுகிறதுனால எங்கள் கம்பெனியில் 100% வேரியபிள் பே இருக்கா அப்படின்னா இன்னும் அதை வந்து 100% அச்சீவ் பண்ண முடியல. பட் சேல்ஸ் சைடில் என்னால் வந்து வேரியபிள் பேவை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. ஏன் அப்படின்னா வந்து சேல்ஸ் வந்து அது மெஷர்மெண்ட் ஈஸி. மற்ற ஏரியாவோட ரிசல்ட்ஸ் மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இப்போ உங்கள் பிஸ்னஸில் எடுத்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஈவன் ஒரு நீங்கள் 10 பேர் தான் வச்சுருந்தா கூட வெவ்வேறு பர்சன்ஸ் வெவ்வேறு ஏரியாவில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒருத்தர் அக்கௌண்ட்ஸை பார்ப்பாரு, 10 பேருக்கு இடத்துல ஹெச்ஆர் கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஒரு 2 பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்க்குறாங்க, ஒரு 5 பேர் சேல்ஸில் இருக்கிறாங்க, ப்ரொடக்ஷனில் ஒரு 4 பேர் 3 பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா எங்கே நம்பர்ஸ் நம்மளால் வர முடியுதோ, ப்ரொடக்ஷன்லேயோ சேல்ஸ்லேயோ நம்பர் வரதுனால தட் இஸ் ஈஸி. நம்மளால் வந்து வி கேன் கிவ் வேரியபிள் பே ஈஸிலி. உதாரணத்துக்கு எங்களுடைய நித்ரா ஜாப்ஸ் இருக்குது, நித்ரா மேட்ரிமோனி இருக்குது. ஸோ இது வேரியபிள் பேவை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தான் யூ ஷுட் டிசைடு, நீங்கள் தான் அது பண்ணணும். பட் வேரியபிள் பேங்கிறது இட்ஸ் இன்சென்டிவ். பீப்புள் வந்து அந்த கொஞ்சம் இன்சென்டிவ் கொடுக்கறது மூலியமா அவங்க ஒரு, ஏன்னா லைஃபே அப்படிதான், நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன இன்சென்டிவ் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக இருக்குது. ஆனால் அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து செயல்படுத்தணும். தடாலடியாக உடனே எடுத்தோன்னா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் வேரியபிள் பேலாம் ஒரு 5-6 இயர்ஸாக இருக்குது. அது கம்பெனி சின்னதாக இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதே நீங்கள் செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இன்றைக்கி இமீடியட்டாக வேரியபிள் பே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல நிறைய விதமான சிக்கல்கள் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ சேல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா அப்படின்னா, சேல்ஸில் நம்மளால் அவுட்புட், நீங்கள் ஒரு டார்கெட் கொடுத்துருப்பீங்க, இந்த டார்கெட்டை யூ நீட் டு அச்சீவ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது வந்து சேலரி ஆல்ரெடி வி ஆர் பேயிங் சேலரி. தென் அந்த ஒரு சேலரியோட அமௌண்ட்டை, அந்த சேலரி தாண்டி நம்ம இன்சென்டிவ்னு வரும்போது, இன்சென்டிவ் நீங்கள் டார்கெட்டில் இப்போ நான் ஃபாலோ பண்ணியிருக்க மெத்தட், மினிமம் நீங்கள் இந்த ஒரு டார்கெட் அமௌண்ட் அச்சீவ் பண்ணால் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் ஃபார் இன்சென்டிவ். ஸோ அதுக்கப்புறம் ஹையர் அமௌண்ட்டு பண்ண ஹையர் தி இன்சென்டிவ் யூ வில் கெட். சரிங்களா? ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப கஞ்சத்தனம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பீப்புள்கிட்ட. பட் உங்களுடைய கம்பெனிஸில் என்ன ஒரு சேல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும்? ஏன்னா அந்த கோல் செட்டிங் இது வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் டு ஒரு சின்ன கோல் செட்டிங் மாதிரி தான். அந்த கோல் செட்டிங்னு வரும்போது ஸ்மார்ட் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். ஸ்மார்ட் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், அது மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கணும், அளவிடுற மாதிரி.
அச்சீவபிளாக இருக்கணும். அது மாதிரி அந்த கோல், நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்க, அது அச்சீவே பண்ண முடியாத கோலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த அச்சீவ் பண்ணாத கோலை வச்சுக்கிட்டு அங்கே வந்தால் தான் நான் இன்சென்டிவ் கொடுப்பேன்னு சொன்னீங்க அப்படின்னா பீப்புள் கண்டிப்பாக வந்து ஏமாற்றம் தான் இருக்கும். ஸோ ரியாலிஸ்டிக், அது கோல் ஒரு ரியாலிஸ்டிக்கான கோலாக இருக்கா அப்படிங்கிறது. டைம் பவுண்டு, இப்போ டைம் பவுண்டு தான் நம்ம மந்த்லி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த கோல் செட்டிங் வரும்போதே அந்த கோல் செட்டிங்கோட வந்து வேரியபிள் பேவையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இட்ஸ் கிவ்ஸ் பெட்டர் ரிசல்ட்ஸ். அது இப்போ நானே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ மற்ற ஏரியாவுக்கு இப்போ எங்களுக்கு வந்து டெக் இருக்குன்னு வச்சுக்கலாம், டெக்குக்கோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ, ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் வேரியபிள் பே இல்லை. பட் அதை வந்து மெஷர் பண்ணுறதுல தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸு. ஸோ அதனாலேயே வந்து என்னால் வந்து அதுக்கு வந்து கரெக்டான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டுட்டு போக முடியல. பட் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறத விட அதை எப்படி பண்ணலாங்கிறத திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுதான் வந்து நிதர்சனமான வார்த்தையாக இருக்கும். ஸோ பட் ஆனால் தட் ஒர்க்ஸ். அந்த வேரியபிள் பேங்கிறது அது வந்து கண்டிப்பாக சேல்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி இட் ஒர்க்ஸ். பீப்புள் காட் மோட்டிவேட்டட். நமக்கே வந்து ஒரு மோட்டிவேஷன் லைஃப்பில் வந்து ஈவன் தோ வி ஆர் ஒர்க்கிங் அட் ஹையஸ்ட் லெவல், ஹையஸ்ட் எனர்ஜி, வி நீட் சம் மோட்டிவேஷன். ஸோ அப்போ அது மாதிரி தான் வந்து எவரி ஹியூமன் பீயிங் ஆர் தேர். ஸோ அப்போ அவங்களுக்கும் தே நீட் சம் மோட்டிவேஷன். ஸோ அதனால் வந்து வேரியபிள் பே தட் இஸ் நத்திங் லைக் தட், நத்திங் இன்சென்டிவ். அது பேர் வந்து இன்சென்டிவ் தான் நான் சொல்கிறேன். அந்த இன்சென்டிவ் நீங்கள் ஒரு டார்கெட்டுக்கு மீறி அச்சீவ் பண்ணால் என்ன அடிஷனலாக இட்ஸ் ஒரு ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட் மாதிரி தானே. ஸோ அப்போ அதை நீங்கள் திங்க் பண்ணலாம் கண்டிப்பாக. இது வரைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் கம்பெனியில் அதை எப்படி கொண்டுட்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈவன் ஏர்லியர் ஸ்டேஜில் அது உங்கள் கம்பெனி சின்ன கம்பெனியாக இருந்ததுன்னா இப்போ இருந்தே அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தட் வில் பிகம் மச் ஈஸியர். தேங்க்யூ.